ஹே வாட்ஸ்அப் கைஸ், நான் இப்போதைக்கு ரீசெண்டாக ரெசிடென்ட் லெவல் 4 ரீமேக் கேம் ப்ளே பண்ணேன். உண்மையிலே ஒரு ஆசமான கேம். ரீமேக்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு பெஞ்ச் மார்க் இந்த கேம் செட் பண்ணியிருக்கு. ஸோ மற்ற கேம்ஸ்லாம் ரீமேக் சொல்லுவாங்க, ஜஸ்ட்டு பாலிஷ் பண்ணி அமைச்சிருப்பாங்க. பட் இந்த கேம் வந்து ஒரு புது கேம் ஆடுற ஃபீல் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பழைய கேம் இந்த கேமையும் நீங்கள் சைட் டு சைட் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த கேம் புதுசான ஒரு கேமாக ஃபீல் ஆகும் கைஸ். உங்கள் கேம் அட்லீஸ்ட் உங்களோட லைப்ரரியில் இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கேம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேம் உண்மையிலே ஆசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கேமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கேமில் விளையாட போகிறீங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃபிக்ஸ். இந்த கேமில் கிராஃபிக்ஸில் குறையே கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மூடியான அந்த பிளாக்காக இருக்கிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த வில்லேஜ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கடைசியில் மிகப்பெரிய வில்லன் வருவாங்க அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸ் எங்கேயுமே இதுவே குறையல. எல்லாமே செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் கிராஃபிக்ஸில் குறைய சொல்ல முடியாது. பட் நீங்கள் நெக்ஸ்ட் அளவுக்கு இருக்காது. ஃபோட்டோலிஸ்டிக்காக இருக்க வாய்ப்பே கிடையாது, அவ்வளோலாம் கிடையாது. பட் கொடுத்த கேம் எங்கேயுமே ஹிக்கப் ஆன அந்த கேம் இல்லை, எங்கேயுமே ஹிக்கப்போ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பக்கோ ஏற்படல. இந்த கேம் இந்த கேமை வந்து நான் வந்து ஃபீச்சர் தான் ப்ளே பண்ணேன். பட் எங்கேயுமே எனக்கு வந்து ஹிக்கப்போ இதுவும் பக்கோ ஆகலை. ஸோ அந்த கேம் நல்லாவே அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராஃபிக்ஸ்லையுமே குறையே கிடையாது. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் உண்மையிலேயே பயத்தை கொண்டு வரும் கைஸ். அந்த மக்கள்லாம் ஓடிடும்போது மாதிரியா உஷா அஷான்னு அதெல்லாம் பாடுவாங்க. ஸோ அதான் உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும் உண்மையிலே. ஸோ உண்மையிலே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த கேமில் உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இதை உடைக்கும் போதும் அண்ட் கண்ணை சுடும் போதும் அண்ட் அந்த ரத்தம் தெரிக்கும் போதும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஃபீல் ஆகும். அண்ட் கோருமே கன்ஃபார்ம் இந்த கேம் வந்து ஏரேட்டட் தான். ஸோ இந்த கேமில் பயங்கர கோர் இருக்கும். உங்களை தலையில் மிகப்பெரிய குழலை போட்டு தலையை வெட்டுவாங்க தலை காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ உங்களை கோர் பயங்கரமாக இருக்கும். அது நான் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டேன். பிகாஸ் இந்த கேமில் கோர் முக்கியம் கைஸ். நான் இந்த கேமே அந்த மாதிரி ஒரு செட்டு தான். இந்த கேமுக்கு கோர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அந்த செயின்சா மேனு, அந்த வெண்டிகோ, அந்த லாஸ்ட்டு பாஸ் ஃபைட்லாம் உண்மையிலே இந்த கிராஃபிக்ஸில் பயங்கரமாக இருக்கும். அதுவும் செயின்சா மேன்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ணோட ஓட்டை போட்டுக்கிட்டு மிகப்பெரிய 55 அறுக்க வரும்போதெல்லாம் நம்மளுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா தூக்கம் வர 2 நாளாக அந்தளவுக்கு அந்த கிராஃபிக்ஸை வந்து பயன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கேமில் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த சாப்டர்ஸ். நீங்கள் ஒவ்வொரு சாப்டரும் முடிக்கும் போது நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து Resident 2ல் கிடையாது. நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்கும். எல்லாருக்குமே இந்த பர்சனல் ஒர்க் இருக்கும். ஸோ நம்மளால் ஃபுல் கேம் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாளைக்கு 2 சாப்டர் அப்படின்னு அழகாக விளையாண்டு ஒரு உருவத்தில் முடிச்சிட்டேன். ஸோ இது சிம்பிளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நான் என்னால் ஃபுல்லாக ஒரு கேம் விளையாட முடியாது. டைம் தெரியாமல் கொஞ்சம் ஆடினா நான் அடுத்த வேலை பார்க்க முடியாது. ஸோ எனக்கு இந்த சாப்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இன்றைக்கி 2 சாப்டர் ஆடிலாம் பார்ப்பேன்னு நம்ம முடிக்கிறது உண்மையிலே சூப்பராக காமிக்கப்பட்டு இருந்துச்சு. நீங்கள் உட்காந்து 2 நாளில் முடிக்கலாம். பட் சாப்டர்ஸ் உங்களுக்கு இன்னும் இந்த கேமை சிம்பிளாக கம்ஃபர்டபுளாக மாற்றும். அண்ட் கேம் பிளே பார்க்க வந்தோன்னா உண்மையிலே கேம் பிளே பயங்கரமாக இருக்குது. மொத்தம் 3 செட்டிங் தான். ஒன்று வில்லேஜ். ஃபஸ்ட் நீங்கள் வில்லேஜுக்குள்ள தான் போவீங்க. அடுத்து கேஸ்டல், அடுத்து ஒரு மிகப்பெரிய ஃபெசிலிட்டியுமே இருக்கும். உள்ளே எக்கச்சக்கம் பேர் இருப்பாங்க. இதான் உங்களுக்கு 3 செட்டிங் தான் இருக்கும். 3 செட்டிங்லேயுமே விதவிதமான ஜாம்பிஸ் அண்ட் விதவிதமான காமிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு 3மே ஒரே ஃபீல் ஆகாது. நீங்கள் வில்லேஜில் வந்து நார்மல் மக்கள் இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு கோடாலி அண்ட் மிகப்பெரிய ஈட்டியுமே இருக்கும். ஃபோக் மேலே வச்சுருப்பாங்க. சவுச்சு அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அது நீங்கள் கேஸ்டல் போட்டு ஷீல்டு வச்சுருப்பாங்க. ஷீல்டு அம்புலாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணுறது காமிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஷீல்டை உடைக்கணும், அவனை கொல்ல நீங்கள் ஷீல்டை உடைக்கணும். ஷீல்டை உடைச்சதான் கொல்ல முடியுமே. அதெல்லாம் காமிக்கப்பட்டு உண்மையான செம்மையாக இருக்கும். கேஸ்டலில் தான் மிகப்பெரிய அந்த விவரம் இருப்பானே உள்வென் மாதிரி 5 கையில் வச்சுருப்பாங்க. கொய்யாத தலைவலி அவனை கொல்லவே முடியாத முதல்ல ஒன்று இருக்காங்க, நீங்கள் கொண்டாகணும் அவன். ஸோ கேஸ்டல் நீங்கள் நிறைய அதாவது விழிச்சு போய் பார்த்தீங்கன்னா செயின்சா மேன் அந்த ஆட்டுத்தரையானா அந்த மாட்டுத்தரையானா அவன்லாம் வந்து சுற்றியில் பிடிச்சிக்கிட்டு சுற்றுவான் பாருங்க. கொய்யால கொல்லவே முடியாதுங்க அவனை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இந்த கேமில் காமிச்சிருப்பாங்க. அது உண்மை இந்த கேமு மெருகிறது அண்ட் நம்மளுக்குமே ஒரு புது ஃபீல் நிச்சயமாக கொடுக்கும். அண்ட் கேம் டூரேஷன் எவ்வளோ கேட்டிங்கன்னா ஒரு 9 hours கைஸ். இந்த கேம் வந்து நீங்கள் 9 hours to 14 hours முடிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணணும்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 14 hours ஆகணும். பட் என்ன மாதிரி நானும் ஃபுல்லாக ப்ளே பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டோரி மட்டும் முடிச்சா போதுன்னா நீங்கள் 9 hours அதுக்குள்ளேயே முடிக்கலாம். உங்கள் திறமையை பொறுத்தான். நீங்கள் சில சாப்டர்ஸ் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியும். ஒரு ஃபைட் அப்போ அந்த ட்ரிகர் எழுப்புவான், நீங்கள் அது மட்டும் பாம்பு போட்டினா அவன் இறந்து போயிடுவான். அதே மாதிரி நம்ம ஆஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவத்தை உடைக்க பார்ப்பாங்க. நீங்கள் அங்கே என்ன பண்ணிங்கன்னா நிறையா கிரைண்டர் பண்ணி அந்த வால் வீக் ஆகிடும். ஸோ சீக்கிரம் உடைப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு நீங்கள் டைனமெட் தான் குறுக்க இருக்கும். நீங்கள் ராக்கெட் லான்ச்சிட்டு அட்டாக் பண்ணி அதை சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஸோ கேமை நீங்கள் சீக்கிரம் முடிக்கலாம். உங்களை பொறுத்த கேம் மாறுமே. நீங்கள் கேமை குறுக்கு வழி நீங்கள் கேம் ஈஸியாக முடிக்கலாம். அந்த அளவுக்கு கேம் பிளே காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் நம்ம ஆஷ்லி செல்லக்குட்டி உண்மையில் இந்த கேமில் அவங்க பர்ஃபெக்டாக இருந்தாங்க. நீங்கள் போன அந்த பார்த்தீங்கன்னா
முதலுக்கு பார்த்தீங்கன்னா ஆஷ்லி கொஞ்சம் விருப்பம் இருப்பாங்க. எனக்கு தூக்கலையான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து ஆஷ்லி அவங்களே இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க வச்சுலாம் ஒரு கேம் பிளே காமிக்கப்பட்டிருக்கும். ஆஷ்லி இடத்துலையுமே அவங்களும் இறங்கி வராங்க. ஸோ நீங்கள் ஆஷ்லியை வச்சு தொல்லை கிடையாது. ஒரே ஒரு தொல்லை என்னென்னா உங்களை சுற்றி எல்லா மக்களும் வளைச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் ஆஷ்லியை கூட்டி தப்பிச்சு போகணும். பட் ஆஷ்லி அங்கேயே நின்றுவா. ஸோ அங்கே ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஷ்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ சப்போஸ் ஆஷ்லியை தூக்கிட்டு போனால் நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட வெளியே போயிடுவீங்க. பட் ஆஷ்லியை தூக்கிட்டு போனால் நீங்கள் அவுட்டு. ஸோ நீங்கள் ஆஷ்லியை பார்த்துக்கணும், நீங்களும் விளையாடணும். உண்மையை சேலஞ்சுக்கு இருந்தாலுமே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆஷ்லி அவனும் அழுதுருவா, அவனை கீழே படுத்துருவா, அவனை எழுப்பது வேலையாக இருக்கும். அது மாதிரி அவனை தப்பிச்சு ஓடிடுவான். கொய்யால் எப்போ பார்த்தாலும் தப்பிச்சு ஓடிடுவா கைஸ். லியான் கூட தான் கேம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அவனு அங்கே ஓடுறேன், அங்கே அழுது ஓடுறேன்னு ஓடிடுவான். தேவையாமா? ஸோ உண்மையிலே ஆஷ்லி கேரக்டரை அந்த பழைய கேமோட கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபைட் இருக்கும் தண்ணிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இருக்கும் கைஸ். நம்ம மோசார்ஸ் மாதிரி மிகப்பெரிய டான்ஸர் மாதிரி இருக்கும். நீங்கள் கொல்லணும். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம சேலஞ்சிங்காக செம்ம ஜாலியாக இருந்துச்சு கைஸ். நான் என்ஜாய் பண்ண கேம் ஆனேன். நீங்கள் இந்த தண்ணியில் கடைசி கேம் முடியும் நீங்கள் டெஸ்கில் போவீங்க. அதெல்லாம் செம்மையாக காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் தண்ணியில் விளையாடுறதெல்லாம் அந்த மிகப்பெரிய அந்த கிரீச்சரை நீங்கள் ஒரு ஈட்டிமாக இருக்கிறத குத்துவீங்க. உண்மையிலே செம்மையாக காமிக்கப்பட்டு இருந்துச்சு அந்த கேமில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அண்ட் புல்லட்ஸ், அடா போங்கடா, இந்த கேமில் புல்லட் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் புல்லட்டை தேடி இந்த கேமில் அழிஞ்சிட்ருப்பீங்க. நீங்கள் புல்லட் வச்சிட்டிங்க, சப்போஸ் உங்கள் புல்லட் காலி வச்சுருக்கீங்களே, நீங்கள் காலி. புல்லட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த கேமில் எக்கச்சக்கமான அந்த வெப்பன் சாய்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சப்போஸ் ஷீல்டு யூஸ் பண்ணுறக்கிட்ட ஷார்ட் கன் யூஸ் பண்ணிங்கன்னா அவன் தூத்து போவான். அண்ட் நீங்கள் ஸ்னைப்பரை வச்சு அட்டாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்கச்சக்கமான வெப்பன் சாய்ஸுமே காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த மெர்ச்சன்ட் நீங்கள் தான் வாங்க வந்து ஒருத்தர் போவீங்க. கொய்யால் இவனுக்கு கடைசி பாஸை செஞ்சிரு கைஸ். பாஸ் எங்கே இருப்பான்? அங்கே வரைக்கும் இருக்கான், கடைசி வரைக்கும் இருக்கான். கொய்யில் அவன்கிட்ட வழி கேட்டுருந்தா கூட அவனே சொல்லியிருப்பான். வில்லியன் கடந்து அலையிறாரு. பிகாஸ் அவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்க உண்மையிலே. அந்த கேரக்டர் நீங்கள் செம்ம பேசுவார். நீங்கள் அவங்ககிட்ட நிறைய பொருள் வாங்கிக்கலாம். அது எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த கேமில் என்ன காசு எடுக்கிறீங்களோ அது மூலிமா நீங்கள் வெப்பன்ஸ் வாங்க முடியும். பட் என்ன வெறுப்புன்னா ராக்கெட் இருக்குது, ஆனால் ஒரே பிளேடு தான் இருக்கும். நீங்கள் ஒரே சுட்டிங்கன்னா உங்களோட 50,000 காயின்ஸ் வேஸ்ட் ஆகிடும். ஒரே ஒரு இதை வாங்க உங்களுக்கு 50,000 காயின்ஸ் தேவைப்படும். கொஞ்சம் அதை மட்டும் தான் அவங்க விருப்பம் இருந்துச்சு. மற்றபடி கேம் பிளே குறையே கிடையாது. இந்த பக்கம் ஸ்டோரி புக் வருவோம். ஸ்டோரி கொஞ்சம் வீக்கு தான். கேம் பிளே அண்ட் அவங்க ஆப்டிமைசேஷன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காத வர ஸ்டோரியில் அவங்க ஃபோக்கஸே பண்ணல. ஸ்டோரி கொஞ்சம் முக்கவே சிம்பிள். நீங்கள் ஆஷ்லியை காப்பாற்ற வெளியே தப்பிச்சு ஓடணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு கேம் பிளே இது கஷ்டம் இருக்காது. நீங்கள் எப்படா மாட்டிக்கலாம் அப்பெல்லாம் உங்களுக்கு ஆடாக காப்பாற்றிடுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட தேவையே கிடையாது. உங்களை ஆடாகவே ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. ஸோ கன்ஃபார்ம் ஸ்டோரி கொஞ்சம் வீக் தான். பட் ஓகே தான், ரொம்ப மோசம் கிடையாது. காமிச்சிருப்பாங்க. அண்ட் எத்தனை பேர் உல்ஃபாக காப்பாற்றுறீங்க? நான் காப்பாற்றுறேன் கைஸ். அந்த உல்ஃப் நம்மளை ஹெல்ப் பண்ணணும். அப்போ மட்டும் வந்து நிச்சயமாக உல்ஃபாக காப்பாற்றுங்கப்பா. ஸோ எனக்கு இந்த கேமில் என்ன நெகட்டிவாக தோணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த கேம் வந்து ரெசிடென்ட் 2 மாதிரி இல்லை. ரெசிடென்ட் ஈவில் 2 வந்து ஒரு பியூர் ஜாம்பி கேம். பட் இந்த கேம் வந்து ஒரு பியூர் ஃபைட்டிங் கேமாக இருக்குது. ஸோ ஒரு சர்வைவல் பேஸ் பண்ணி கிடையாது. நீங்கள் ரெசிடென்ட் 2லலாம் எப்போடா ஜாம்பி வரும் அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க, நிறைய இருக்கும். பட் இந்த கேமில் அப்படி கிடையாது. அவங்கள உங்களுக்கு ஜாம்பி மாதிரி ஃபீல் ஆக மாட்டாங்க. நானும் ஹியூமன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு ஹியூமன்ஸே பிடிச்சி அப்படி இருக்கும். அந்த மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஜாம்பி ஃபீலே வராது. இந்த கேமில் அந்த ஒரே கொரோனா இந்த கேமில் ஜாம்பி ஃபீலே வரல. இந்த கேம் வந்து ஜாம்பி கேமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஏழும். நீங்கள் ரெசிடென்ட் 2 ஆடிட்டு இந்த கேம் ஆடி நிச்சயமாக உங்களுக்கு அந்த தாட் கன்ஃபார்ம் வரும் கைஸ். அண்ட் லாஸ்ட் பாஸ்லாம் ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்க. ரஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் பாஸ் தவிர்த்துட்டு எல்லா பாஸுமே கஷ்டமாக இருப்பான். பட் லாஸ்ட் பாஸ் ரொம்ப ஈஸியாக இருப்பான். எப்பவும் போல கிளீஷியவான எல்லா கேம்லேயும் வர மாதிரி லாஸ்ட்டாக மிகப்பெரிய ராக்கெட் எடுத்து அவனை ஷூட் பண்ணும், அவன் கலையிடுவான். எப்பட்றா எங்கேயுமே கிடைக்காத ராக்கெட் வச்சிருப்பேன். பட் நம்ம ஆரம்பிச்சு போடுவாங்க, ரெஸ்ட்டாக தோக்கடிச்சிருவோம். அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டிவாக தோணுச்சு எனக்கு. நான் உனக்கு தான் பண்ணியிருப்போம், அதான் இங்கேயே பண்ணுறோம். ஸோ இதுதான் சிம்பிளாக அப்படி காமிக்கப்பட்டிருக்கும். பட் லாஸ்ட் பாஸ் வந்து எல்லா பாஸுமே கஷ்டமாக இருப்பாங்க. அதெல்லாம் காமிக்கப்பட்டுருந்துச்சு. நீங்கள் வில்லேஜ் ஒரு பாஸ்க்கு எதிர்பார்ப்பீங்க. அண்ட் கேஸ்டலில் அண்ட் அண்டர்கிரவுண்ட் ஃபியூச்சர்னு ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு பாஸ் நிச்சயமாக இருப்பான். அண்ட் அவன் டிஃபிகல்ட்டியாக இருப்பாங்க கைஸ். அண்ட் இதெல்லாம் வந்து நெயில் பிக்ஸ் தான். ஸோ ரொம்பலாம் கிடையாது. இதெல்லாம் குட்டி குறைகள் தான். பட் கேம் உண்மையிலே ஆசமாக இருக்குது. கன்ஃபார்ம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஆசமான கேம் கைஸ். அண்ட் மறக்காமல் உங்களை ரெடி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 5 ஜாம்பிஸுக்கு இவ்வளோ கொடுப்பீங்க. மக்களை கமெண்ட் பண்ணிட்டு நான் உங்களை ஒரு ஹாஸ் பண்ணி பார்க்குறேன். அண்ட் பாய்.